This sermon, What is the Attraction on the Mountain, was delivered on Sunday evening on July 25th, 1965 at the Brenham Tabernacle, Jeffersonville, Indiana, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டு தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் 1965 வருடம் ஜூலை மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலையில் அமெரிக்கா இந்தியானா ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரென்னம் ஜெப கூடாரத்தில் வாட் இஸ் தி அட்ராக்ஷன் ஆன் த மவுண்டன், மலையின் மேல் உள்ள கவர்ச்சி என்ன என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை நீங்கள் இப்பொழுது தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். Another attraction was on the mount, was on the day of Pentecost, when all of them was up there in religious feast, thought they got rid of all the fanatics. பெந்தேகோஸ்தே நாளில் இருந்த மற்றொரு கவர்ச்சி மலையின் மேல் இருந்தது. அவர்கள் யாவரும் அங்கே ஒரு மத சம்பந்தமான விருந்தில் இருந்தபோது அவர்கள் எல்லா மதவெறியர்களையும் ஒழித்து விட்டதாக எண்ணினர். They hadn't heard from them for 10 days. All of a sudden, like a beehive, they broke out of the top of the building, out into the streets of screaming and carrying on. 10 நாட்களாக அவர்களிடத்தில் இருந்து அவர்கள் எந்த காரியத்தையும் கேட்கவில்லை. திடீரென்று ஒரு தேன்கூடு போல அவர்கள் கட்டடத்தின் உச்சியிலிருந்து வெளியே வந்து தெருக்களுக்கு சென்று கூச்சலிட்டு தொடர்ந்து சத்தமிட்டுக் கொண்டிருந்தனர். What is this? What meaneth this? Are all these men drunk? இது என்ன? இதன் பொருள் என்ன? இந்த மனிதர்கள் யாவரும் குடித்திருக்கிறார்களா? Watch! And a prophet stood up among them, as the order of a prophet should be, and said, Ye men of Israel, and you that dwell in Judea, in Jerusalem. கவனியுங்கள், ஒரு தீர்க்கதரிசியின் கட்டளைப்படி ஒரு தீர்க்கதரிசி அவர்கள் நடுவில் நின்று, இஸ்ரவேலரே, யூதேயாவில் எருசலேமில் குடியிருக்கிறவர்களே, let this be known unto you and hearken to my words. These are not drunk like you think they are, but this is that. Amen. Which is spoken of by the Lord to Joel the prophet. இதை நீங்கள் அறிந்து என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் மதுபானத்தினால் வெறி கொண்டவர்கள் அல்ல, ஆனால் இதுவோ தீர்க்கதரிசியாகிய யோவேல் மூலமாக கர்த்தரால் உரைக்கப்பட்டு, It shall come to pass in the last days, I'll pour out my spirit upon all flesh. That was the attraction. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கூறினார். அதுதான் கவர்ச்சியாய் இருந்தது. The religious people, after crucifying the Prince of Life and everything, still didn't see the promise of the coming of the Holy Spirit. மத சம்பந்தமான ஜனங்கள் ஜீவாதிபதியை சிலுவையில் அறைந்த பிறகு பரிசுத்த ஆவியின் வருகையை பற்றிய வாக்குதத்தை இன்னமும் காணவில்லை. The attraction, who is this? What meaneth this? What's the matter with them people? கவர்ச்சி, இது யார்? இதன் பொருள் என்ன? அந்த ஜனங்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதாய் இருந்தது. Oh my. It's the same today. We'll bypass a lot of this to bring it to this hour. The same thing is today. The same thing is taking place, the same questions asked. What's all that racket? ஓ என்ன, இன்றைக்கும் அதே விதமாகவே உள்ளது. இதை இந்த வேலைக்கு கொண்டு வரும்படி நாம் இதை போன்ற அநேக காரியங்களை விட்டுவிடுவோம். இன்றைக்கும் அதே காரியம்தான், அதே காரியம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. அதே கேள்விதான் கேட்கப்படுகிறது. அந்த மோசடி என்ன? Look up and down the street, cars from Michigan to Florida, from Maine to California. மெக்சிகனில் இருந்து புளோரிடா வரையிலும், மெயினில் இருந்து கலிபோர்னியா வரையிலும் தெருவில் மேலும் கீழுமாக கார்களை பாருங்கள். This morning when I was riding out right afternoon, was going down the street, wife and I was looking at license on cars. That's where I thought of this text. என்று காலை நான் சவாரி செய்து கொண்டிருந்த போது, இல்லை, பிற்பகலுக்கு பிறகு நாங்கள் வீதியில் சென்று கொண்டிருந்தோம். நானும் மனைவியும் கார்களுக்கான உரிமை எண்களை பார்த்துக் கொண்டிருந்தோம். அங்குதான் நான் இந்த உரையை குறித்து சிந்தித்தேன். What meaneth this? இதன் அர்த்தம் என்ன? Just as it said, where the carcass is, there the eagles will gather. பிணமானது எங்கே இருக்கிறதோ அங்கே கழுகுகள் கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. I said to my wife, honey, you remember the last night when I had to say goodbye to everything was dear to me on earth and go into the fields to start something?
that God had said do? You sang that song? நான் என் மனைவியிடத்தில், தேனே, கடந்த இரவு உனக்கு நினைவிருக்கிறதா? பூமியிலிருந்து எனக்கு அருமையானதா இருந்த ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் நான் விடைபெற வேண்டியதா இருந்தபோது தேவன் கூறியிருந்த ஏதோ ஒரு காரியத்தை துவக்க ஊழியங்களுக்குள் செல்ல நீதான் அந்த பாடலை பாடினாய் என்றேன். Oh, they'll come from the east and the west. ஓஹோ, அவர்கள் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வருவார்கள். They come from the lands afar. அவர்கள் தூர தேசங்களில் இருந்தும் வருவார்கள். To feast with our king, to dine as his guest. நம்முடைய ராஜாவுடன் விருந்துண்ண, அவருடைய விருந்தினராக போஜனம் பண்ணவே. How blessed these pilgrims are. இந்த யாத்ரீகர்கள் எவ்வளவு பாக்கியவான்கள். Beholding his hallowed face. அவருடைய பரிசுத்தமான முகத்தை காணும்போது aglow with love divine. தெய்வீக அன்பினால் கொழுந்து விட்டு எரியும். Blessed partakers of his grace. அவருடைய கிருபையில் பங்கு பெறும் பாக்கியவான்கள். As gems in his crown will shine. அவருடைய கிரீடத்தில் ரத்தினங்களாக பிரகாசிப்பர். That's what the attraction is. The predestinated seed of God who can't do nothing else but follow it. Means more than life to us. அதுதான் கவர்ச்சி. தேவனுடைய முன்குறிக்கப்பட்ட வித்தை பின்பற்றுவதை தவிர வேறெதையும் செய்ய முடியாது. அது நமக்கு ஜீவனை காட்டிலும் மேலானதையே பொருட்படுத்துகிறது. Take our lives, but don't take that. What is the attraction? God, as usual, fulfilling his word. He's fulfilling the word of Zechariah. Again, the prophet Zechariah. நம்முடைய ஜீவியங்களை எடுத்துக் கொள்ளுங்கள், ஆனால் நீங்கள் அதை எடுத்துக் கொள்வதில்லை. கவர்ச்சி என்பது என்ன? தேவன் வழக்கம் போல தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். அவர் சகரியா தீர்க்கதரிசியின் வார்த்தையை மீண்டும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். We read the 9th verse a while ago when Jesus entered his temple, entered Jerusalem, riding on a little white donkey. The prophecy was fulfilled that Zechariah said. சற்று முன்னர் நான் 9ஆம் வசனத்தை வாசித்தேன். இயேசு தம்முடைய ஆலயத்திற்குள் சவாரி செய்த போது, இல்லை, எருசலேமுக்குள் பிரவேசித்த போது, ஒரு சிறிய வெள்ளை கழுதையின் மேல் சவாரி செய்த போது சகரியா கூறின தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்பட்டது. Here it is. Rejoice greatly, O daughters of Zion, shout, O daughters of Jerusalem, behold thy king hath come unto thee. இதோ அது, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். He is just and having salvation, lowly, riding upon an ass, and upon the colt the foal of an ass. That's what the attraction was at Jerusalem, at the religious headquarters. அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அந்த விதமான கவர்ச்சி எருசலேமில் மத தலைமை அலுவலகமாக இருந்தது. Now we see a last day happening. Let's just turn a few pages on in Zechariah and see what he said about it. இப்பொழுது கடைசி நாளில் சம்பவிக்கிறதை நாம் காண்கிறோம். நாம் சகரியா புத்தகத்தில் ஒரு சில பக்கங்களை திருப்பி அதை குறித்தவன் என்ன கூறினான் என்பதை பார்ப்போம். Let's turn over then for the last days. That was the middle age. Let's turn now to the last days and turn over to Zechariah, the 14th chapter, and beginning with the 4th verse, and listen. நாம் கடைசி நாளுக்குரிய அதை திருப்புவோம். அது காலத்தின் மையத்தில் இருந்தது. நாம் இப்பொழுது கடைசி நாளுக்குரிய அதை திருப்புவோம். சகரியா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தொடங்கி திருப்புங்கள், கவனியுங்கள். And we're going to read down a portion of the scripture, about 9 verses, from 4 to 9. Listen close. And it's prophesying of his coming, the last days. Listen close now. நாம் வேத வாக்கியத்தின் ஒரு பகுதியை, ஏறக்குறைய 9 வசனங்களை 4 முதல் 9 வரை வாசிக்கப் போகிறோம். கூர்ந்து கவனியுங்கள். அது அவருடைய வருகையை குறித்த தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது. இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். This is thus saith the Lord. It's the scripture, Zechariah 14. Remember Zechariah 9, what it said? And they didn't recognize it. Now what is it today? Zechariah 14. Speaking of his coming. இது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாகும். அவை வேத வாக்கியங்களாய் உள்ள சகரியா 14ஆம் அதிகாரம், சகரியா 9ஆம் அதிகாரம் அது என்ன கூறி உள்ளது என்பது நினைவிருக்கிறதா? அவர்கள் அதை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. இப்பொழுது இன்றைக்கு அது என்னவாக இருக்கிறது? சகரியா 14இல் அவருடைய வருகையை குறித்து பேசுகிறார். And his feet shall stand in that day upon the Mount of Olives again, which is before Jerusalem.
on the east. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். On the Mount of Olives shall cleave in the midst thereof towards the east and towards the west. And there shall be a very great valley. Half of the mountain shall be moved towards the north, and half towards the south. அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போகும். மலையின் பாதி வடக்கேயும் பாதி தெற்கேயும் அசைந்து போகும். And ye shall flee to the valley of the mountains, for the valley of the mountains shall reach from Azal. Yea, ye shall flee like you fled in the days of the earthquake, in the days of Uzziah the king of Judah. அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி எதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல ஓடி போவீர்கள். Another earthquake splitting open the earth. If you want to follow out a scripture here, notice in this fifth verse. மற்றொரு பூமி எதிர்ச்சி பூமியை பிளக்கிறது. நீங்கள் இங்கே ஒரு வேத வாக்கியத்தை பின்பற்ற விரும்பினால் இந்த 5ஆம் வசனத்தில் கவனியுங்கள். It applies that the cleaving of the Mount of Olives is due to an earthquake. And this is confirmed by Isaiah 29:6 and Revelation 16:9. பூமி எதிர்ச்சியின் காரணமாக ஒலிவ மலை பிளந்தது என்பது பொருந்தும். இது ஏசாயா 29:6 மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் 16:9 மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. Exactly what is it? The same prophet told of his first coming, seen his second coming. Notice, as in the days of the earthquake, see what the earthquakes are doing, see the predictions of them. சரியாக அது என்ன? அதே தீர்க்கதரிசி அவருடைய முதல் வருகையை குறித்தும் அவருடைய 2ஆம் வருகையை குறித்தும் கூறினான். கவனியுங்கள். பூமி எதிர்ச்சி நாட்களில் நடந்தது போல பூமி எதிர்ச்சிகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன என்று பார்த்தீர்களா? அவைகளின் முன்னறிவிப்புகளை பார்த்தீர்களா? And the Lord your God shall come and all his saints with thee. உன் தேவனாகிய கர்த்தர் வருவார். அவருடைய பரிசுத்தவான்கள் யாவரும் முன்னோடு கூட வருவார்கள். And it shall come to pass in that day. Hallelujah. In that day the light shall not be clear or dark. அந்நாளில் அல்லேலூயா வெளிச்சமில்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமாயிருக்கும். But it shall be one day which shall be known to the Lord, not day nor night, but it shall come to pass that in the evening time it shall be light. ஒரு நாள் உண்டு. அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல இரவும் அல்ல. ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். Oh God. Oh தேவனே. It shall be light about the evening time. Same prophet. And the people is blind. What's the attraction? Let's read a couple more verses. அதே தீர்க்கதரிசி ஜனங்கள் குருடாயிருக்கிறார்கள். கவர்ச்சி என்பது என்ன? நாம் இன்னும் 2 வசனங்களை வாசிப்போம். And it shall be in that day that the living water shall go forth from Jerusalem, half of them towards the former sea, and half towards the hinder sea. In the summer and winter shall it be, the gospel going forth both Jew and Gentile. அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்திற்கும் பாதி மேற்கு சமுத்திரத்திற்கும் போய் மாரிகாலத்துக்கும் கோடைகாலத்துக்கும் இருக்கும். சுவிசேஷம் புறப்பட்டு செல்கிறது. யூதர் மற்றும் புறஜாதியார். And the Lord shall be king over the earth in that day, and there shall be one Lord, and his name one. அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார். அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். It shall be light about the evening time. Right. The way to glory you will surely find. In the waterway is the light today, buried in the precious name of Jesus. Young and old, repent of all your sins. The Holy Ghost will surely enter in. The evening light has come.
It is a fact that God and Christ are one. See where we're at? நாம் எங்கே இருக்கிறோம் என்று பார்த்தீர்களா? Nations are breaking. Israel's awakening. நாடுகள் உடைந்து கொண்டிருக்கின்றன. இஸ்ரவேல் விழித்தெழும்புகிறாள். The signs that our prophets foretold, that earthquake to the Gentiles to the last day. நம்முடைய தீர்க்கதரிசிகள் முன்வைத்த அடையாளங்கள் அந்த பூமி எதிர்ச்சி கடைசி நாளில் புறஜாதியாருக்கு உண்டாகும். The Gentile days numbered with horrors encumbered. புறஜாதி நாட்கள் எண்ணப்பட்டு திகில்கள் சூழ்ந்திருக்க. Return, O dispersed, to your own. ஓ சிதறப்பட்டவர்களே, உங்களுடைய சொந்த இடத்திற்கு திரும்பி வாருங்கள். You that's been kicked out in these arks carried on new carts, get out of there before death strikes you. God has confirmed it. It shall be so. உதைத்து தள்ளப்பட்டிருக்கிற நீங்கள் இந்த உடன்படிக்கை பெட்டிகள் புதிய வண்டிகளில் கொண்டு செல்லப்பட்டு மரணம் உங்களை தாக்குவதற்கு முன்பு அங்கிருந்து வெளியேறுங்கள். தேவனதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அது அப்படியே இருக்கும். Let us turn over to another scripture in the Old Testament. Malachi, the 4th chapter. And read that little 4th chapter. நாம் பழைய ஏற்பாட்டில் உள்ள மற்றொரு வேத வாக்கியத்திற்கு திருப்புவோம். மல்கியா 4ஆம் அதிகாரம், அந்த சிறிய 4ஆம் அதிகாரத்தை படியுங்கள். Behold, a day cometh that shall burn as an oven, and all the proud, yea, all that do wickedly shall be as stubbles. இதோ சூளையைப் போல் எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். Now this Malachi 3 was the first coming out. Here's the next coming. Even Dr. Schofield here, I certainly don't agree with him in his footnotes, but he's got it lined out here, right? இப்பொழுது இதுவல்ல, அது மல்கியா 3 முதலாம் வருகையாய் இருந்தது. இப்பொழுது எங்கே அடுத்த வருகை உள்ளது. எங்குள்ள வேத பண்டிதர் ஸ்கோஃபீல்ட் அவர்களும் கூட அவருடைய அடிக்குறிப்புகளில் அவருடைய கருத்துடன் நான் நிச்சயமாக இணங்கவில்லை. ஆனால் அவர் அதை சரியாக இங்கே வரிசைப்படுத்தி இருக்கிறார். The commission of John, the Malachi 3, and the second coming of Christ and Elijah beforehand. யோவானின் கட்டளை மல்கியா 3, கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மற்றும் எலியா முன்கூட்டியே சரி. All the proud shall burn, up saith the Lord of hosts, and it shall leave them neither root nor branch. Where's the eternal hell then? அகங்காரிகள் யாவரும் வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் குப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் நித்திய நரகம் எங்கே உள்ளது? But unto you that fear my name shall the Son of Righteousness rise with healing campaigns, healing in his wings. You shall go forth and grow up as calves of the stall. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அது செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். And you shall tread down the wicked. They shall be ashes under the soles of your feet in that day, that I shall do this, saith the Lord of hosts. துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். Remember the law of Moses, my servant, which I commanded him in Horeb, for all Israel, the statutes and judgment. ஓரேபிலே இஸ்ரவேலர் எல்லோருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். Here's the coming of Elijah. எங்கே எலியாவின் வருகை உள்ளது? Behold, I will send to you Elijah the prophet. இதோ நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். The last closing scripture of the Old Testament. பழைய ஏற்பாட்டின் கடைசி வேத வாக்கியம். I'll send to you Elijah the prophet before the coming of that great and dreadful day of the Lord. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். Now that couldn't have been John. Now, see, the world wasn't burned up, the righteous walked out on the wicked. No. இப்பொழுது அது யோவானாக இருக்க முடியாது. இல்லை, பாருங்கள், உலகம் சுட்டரிக்கப்படவில்லை. நீதிமான்கள் துன்மார்க்கர் மேல் நடந்து சென்றனர். பார்த்தீர்களா? இல்லை. Before the great and dreadful day of the Lord. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே. And he shall turn the hearts of the fathers to the children, and the hearts of the children to the fathers, lest I come and smite the earth with a curse. நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும்
பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்துக்கும் திருப்புவான். Notice the accuracy of the Holy Spirit, that it would not confuse them two comings of Elijah. Malachi 3 said, "Behold, I send my messenger before my face." Jesus asked about John. பரிசுத்த ஆவியின் சரியான தன்மையை கவனியுங்கள். அது எலியாவின் 2 வருகைகளை குழப்பிவிடாது. மல்கியா 3, இதோ நான் தூதனை எனக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று கூறியுள்ளது. யோவானை குறித்து இயேசுவிடம் கேட்கப்பட்டது. And he said, if you can receive it, this is who the prophet said, I'll send my messenger before my face. This is the Elias that was to come. Malachi 3. அவர், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள கூடுமானால் நான் என் தூதனை எனக்கு முன்பாக அனுப்புவேன் என்று தீர்க்கதரிசி கூறினவன் இவன்தான். இது வரவிருந்த எலியா என்றார். மல்கியா 3. Notice the scripture so accurately gives it. Watch what this to show them who wants to believe, them who wants to see. Remember Jesus stopped in the middle of a scripture? வேதம் அதை மிக திருத்தமாக அளிக்கிறதை கவனியுங்கள். விசுவாசிக்க விரும்புகிறவர்களுக்கும் காண விரும்புகிறவர்களுக்கும் என்ன காண்பிக்கும்படியாக இது கவனியுங்கள். நினைவிருக்கட்டும், இயேசு வேதவாக்கியத்தின் நடுவில் நிறுத்தி. Because part of it was fulfilled then to rest for his second coming, to preach the acceptable year of the Lord, bind up the brokenhearted, and stop, not bring judgment to the Gentiles until his second coming. ஏனெனில் அதன் ஒரு பாகம் அவருடைய 2ஆம் வருகைக்காக நிறைவேற்றப்பட்டதா, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் என்று கூறி நிறுத்தினார். அவருடைய 2ஆம் வருகை வரைக்கும் புறஜாதியாருக்கு நியாயத்தீர்ப்பை கொண்டு வருவதில்லை. Notice this scripture here parallels that. And he, Elijah, shall turn the hearts of the fathers to the children. Now speaking of Malachi 4, do not get it mixed, or Malachi 3. இந்த வேதவாக்கியம் இங்கே அதற்கு இணையாக இருப்பதை கவனியுங்கள். எலியாவாகி அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் அண்டைக்கு திருப்புவான். எப்பொழுது மல்கியா 4 இல்லை, மல்கியா 3 குறித்து பேசுகிறேன். அதை குழப்ப வேண்டாம். John, Elijah, who came in the days before the first coming of Christ, turned the hearts of the old patriarch fathers to the message of the children, the new message. யோவான், எலியா கிறிஸ்துவின் 1ஆம் வருகைக்கு முன்னர் வந்த நாட்களில் பழைய கோத்திர பிதாக்களின் இருதயங்களை பிள்ளைகளின் செய்திக்கு, புதிய செய்திக்கு திருப்பினான். Now watch. And the hearts of the children to the fathers. In his second coming, in the last days, he turns back to the apostolic faith again. Amen. See how perfect the scriptures line up? இப்பொழுது கவனியுங்கள். பிள்ளைகளுடைய இருதயங்களை பிதாக்களிடத்திற்கு அவனுடைய 2ஆம் வருகையில் கடைசி நாட்களில் அவன் மறுபடியும் அப்போஸ்தல விசுவாசத்திற்கு திருப்புகிறான். வேத வாக்கியங்கள் எவ்வளவு பரிபூர்ணமாக வரிசைப்படுத்தப்படுகின்றன என்று பார்த்தீர்களா? That was the end of the Old Testament. The Old Testament. Now, we see there's light in the evening time. What is it? It's the top, Mount Treetop. அதுவே பழைய ஏற்பாட்டின் முடிவாய் இருந்தது. எப்பொழுது சாயங்கால நேரத்தில் வெளிச்சம் இருப்பதை நாம் காண்கிறோம். அது என்ன? அது மரத்தின் உச்சியில் உள்ளது. As I said this morning, we come up through denominations, through not an orange tree like I spoke of this morning. நான் இந்த காலையில் கூறினது போல நாம் ஸ்தாபனங்களினூடாக வந்திருக்கிறோம். ஒரு ஆரஞ்சு மரத்தினூடாக அல்ல. நான் இந்த காலையில் பேசினது போன்று. But we've had grapefruit, lemons, all kinds of other things. That wasn't like the beginning at all. But after, don't miss it. Here it comes. ஆனால் நாம் திராட்சை பழம், எலுமிச்சை பழங்கள், துவக்கத்தில் இருந்ததை போன்று இல்லாத எல்லா விதமான மற்ற காரியங்களையும் உடையவர்களாய் இருந்து வந்தோம். ஆனால் அதற்கு பிறகு அதை தவறவிடாதீர்கள். இதோ அது வருகிறது. After all the denominations is played out, they didn't have any light to begin with. There'll be a day that can't be called day or night. எல்லா ஸ்தாபனங்களும் செயல்பட்ட பிறகு அவர்கள் துவக்கத்தில் எந்த ஒளியையும் பெற்றிருக்கவில்லை. பகல் அல்லது இரவு என்று அழைக்கப்பட முடியாத ஒரு நாள் உண்டாயிருக்கும். What are they doing? What are they doing? What does a lemon do on an orange tree? It takes the original life of the orange that's coming up and perverts it. Through a lemon. அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஒரு ஆரஞ்சு மரத்தில் ஒரு எலுமிச்சப்பழம் என்ன செய்கிறது? அது மேலே வளர்ந்து வரும் ஆரஞ்சு பழத்தின் மூல ஜீவனை எடுத்து அதை ஒரு எலுமிச்சையினூடாக தாறுமாறாக்குகிறது. That's what the denominations has done to the Word of God. Made the Word of God of no effect by their traditions.
அதைத்தான் ஸ்தாபனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செய்து தங்களுடைய பாரம்பரியங்களினால் தேவனுடைய வார்த்தையை அவமாக்கி விட்டன. That's thus saith the Spirit of the Lord. They have brought forth lemons, grapefruits, not oranges. அது கர்த்தருடைய ஆவியானவர் உரைக்கிறதாவது, அவர்கள் ஆரஞ்சு பழங்களை அல்ல, எலுமிச்சை திராட்சை பழங்களையே பிறப்பித்துள்ளனர். But what did the prophet say? The same one that said for our text tonight, rejoice, O daughters of Jerusalem, shout loud, daughters of Zion. ஆனால் தீர்க்கதரிசி என்ன கூறினான்? இன்றிரவு நம்முடைய பாடப்பொருளுக்காக கூறிய அதே ஒன்று, எருசலேம் குமாரத்திகளே சந்தோஷப்படுங்கள், சீயோன் குமாரத்திகளே மிகுந்த சத்தமிடுங்கள். For your kings coming to you, meek and lowly, sitting upon the foal of an ass. Notice that same prophet said there will come a time of the right. ஏனென்றால் உன்னுடைய ராஜா சாந்தமும் தாழ்மையுமாய் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி உன்னிடத்திற்கு வருகிறார். அதே தீர்க்கதரிசி பழுக்கும் காலம் ஒன்று வரும் என்று கூறினார் என்பதை கவனியுங்கள். The sun set upon the earth to ripen the fruit. Why couldn't it ripen? There's no fruit there to ripen. But the life is still traveling on. கனிகளை முதிர்வடைய செய்ய சூரியன் பூமிக்கு அனுப்பப்படுகிறது. ஏன் அதை முதிர்வடைய செய்ய முடியவில்லை? அங்கே படுக்க கனியே கிடையாது. ஆனால் ஜீவன் இன்னமும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. It come up to a grapefruit to be an orange. Found out it organized. It was a grapefruit. It went again. It come out that time a lemon. Went on again. It turned out to something else. அது ஒரு ஆரஞ்சு பழமாய் இருக்கும்படியான ஒரு திராட்சை பழத்தினூடாக அது ஸ்தாபிக்கப்பட்டதை கண்டறிந்தது. அது ஒரு திராட்சை பழமாய் இருந்தது. அது மீண்டும் புறப்பட்டு சென்றது. அந்த நேரத்தில் அது ஒரு எலுமிச்சை பழம் வெளிவந்தது. மீண்டும் தொடர்ந்து சென்றபோது அது வேறொன்றாக மாறியது. And in the last top of the tree, it's turned out to a tangelo, which is half orange and half lemon. கடைசியில் மரத்தின் உச்சியில் அது டேஞ்சலோ பழமாக மாறினது. அது பாதி ஆரஞ்சு பழமும் பாதி எலுமிச்சை பழமுமாக உள்ளது. A mixed breed, a perverted thing. Come on to a perversion. Living off that same tree. The shock. Almost deceived the elect. It looks like an orange, but it ain't. ஒரு கலப்பு இனம், ஒரு தாறுமாறான காரியம், ஒரு தாறுமாறான நிலைக்கு வந்து அதே மரத்திலிருந்து ஜீவிக்கின்றன. பதறானது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஏறக்குறைய வஞ்சிக்கும். அது ஒரு ஆரஞ்சு பழத்தை போன்று காணப்படுகிறது. ஆனால் அதுவல்ல. But it shall be life. When she grows beyond organization, when she gets out of past organization and blooms out again. ஆனால் அது வெளிச்சமாய் இருக்கும். அது ஸ்தாபன எல்லைக்கு அப்பால் வளர்கிறது. அது ஸ்தாபனத்தை கடந்த பிறகு அது மீண்டும் மலர்கிறது. She'll put forth oranges like she was when she went into the ground. And then it shall be light. அது நிலத்திற்கு சென்றபோது இருந்தது போன்றே ஆரஞ்சு பழங்களை தரும். அப்பொழுது வெளிச்சம் உண்டாகும். What's this attraction? What's this happening? Fulfilling God's word. There's two witnesses of the Old Testament that this would happen. இந்த கவர்ச்சி என்ன? இதில் என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது? தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுதல். இது சம்பவிக்கும் என்பதற்கு பழைய ஏற்பாட்டில் இரண்டு சாட்சிகள் உண்டு. Let's take John 14:12 of the New Testament. Jesus said, நாம் புதிய ஏற்பாட்டின் யோவான் 14:12 எடுத்துக்கொள்வோம். இயேசு கூறினார், He that believeth on me, the works that I do shall he do also. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். Also in Luke 17:22-30, he said, மேலும் லூக்கா 17:22 முதல் 30 வரை அவர் கூறினார், that as it was in the days of Lot, before Sodom was burned, so shall it be at the return of the Son of Man. That day when the Son of Man is being revealed. சோதோம் சுட்டரிக்கப்படுவதற்கு முன்பு லோத்தின் நாட்களில் இருந்தது போல மனுஷகுமாரன் திரும்பி வரும் நாளிலும் மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே இருக்கும். Oh, just look at the scriptures. The Son of Man, Jesus Christ, the same yesterday and forever, growed past denominations, growed into the top of the tree. What did he say in John 14 or 15?
ஓ, அப்படியே வேத வாக்கியங்களை நோக்கி பாருங்கள். மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஸ்தாபனங்களை கடந்து வளர்ந்து மரத்தின் உச்சியில் வளர்ந்து விட்டது. அவர் யோவான் 14 அல்லது 15 என்ன கூறினார்? Every branch that's in me that doesn't bring forth the fruit, it'll be cut off and pruned, thrown into the fire and burned. என்னில் கனிகொடாதிருக்கிற ஒவ்வொரு கொடியும் அது வெட்டப்பட்டு கிளை நறுக்கப்பட்டு அக்கனியிலே போடப்பட்டு சுட்டெரிக்கப்படும். Whatever branch that'll bring forth fruit, it'll be purged. ஆனால் கனி கொடுக்கும் ஒவ்வொரு கொடியும் சுத்திகரிக்கப்படும். Oh, there'll be a true farmer in latter rain. In the last days, upon that little group that come with him on this little donkey. சாந்தமும் தாழ்மையுமாய் எந்த ஸ்தாபனமும் இல்லாமல் கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற ராஜாவுக்கு ஓசன்னா என்று கூக்குரலிட்டுக் கொண்டிருந்த low and humble, no denomination, crying, Hosanna to the King that comes in the name of the Lord. What's the matter today? What's the attraction on the mount? இந்த சிறு கழுதையின் மேல் அவரோடு வந்த அந்த சிறு குழுவின் மேல் கடைசி நாட்களில் உண்மையாகவே முன்மாறியும் பின்மாறியும் இருக்கும். இன்றைக்கு என்ன காரியம்? மலையின் மேல் உள்ள கவர்ச்சி என்ன? Not long ago, standing at this pulpit, it was said by the Holy Spirit, the day will come that when they'll drive down a stake in front of your house, they'll move your gate. அண்மையில் இந்த பிரசங்க பீடத்தில் நின்று கொண்டிருந்த போது பரிசுத்த ஆவியினால் அந்த நாள் வரும், அப்பொழுது அவர்கள் உம்முடைய வீட்டிற்கு முன்பாக ஒரு முளையை அடித்து அவர்கள் உன்னுடைய வாயிலை பெயர்த்து விடுவார்கள். So you'll bypass it, not be angry. I've seen my gate tore up and laying out upon the hillside. I've seen the hill in front of me all dug up, boards and things laying there where something mashed it up. He said, எனவே அதாவது நீ அதற்கு கோபப்படாமல் கடன் செல்ல வேண்டும் என்று உரைக்கப்பட்டது. என்னுடைய வாசல் இடிக்கப்பட்டு குன்றின் மேல் கிடந்ததை நான் கண்டேன். எனக்கு முன்னால் இருந்த குன்றினை நான் கண்டேன். எல்லாமே தோண்டி எடுக்கப்பட்டு பலைகள் மற்றவைகள் அங்கே கிடந்தன. அவர் கூறினார், I looked and there was a little Ricky that had got up there and knocked that gate out, done this. I said, why didn't you tell me? You got smart with me. And I had to hit him. நான் பார்த்தபோது அங்கே ஒரு சிறிய ரிக்கி அங்கே எழும்பி அந்த வாயிலை இடித்து இதை செய்ததை கண்டேன். நான், நீ ஏன் என்னிடம் கூறவில்லை என்று கேட்டேன். அவன் என்னோடு சமர்த்தியமாக நடந்து கொண்டான். எனவே நான் அவனை அடிக்க வேண்டியதாயிருந்தது. When it did, I said, I haven't done this since I was in the ring, but I just want you to know. And I swatted him one. And when I knocked him down, I picked him up again, knocked him down again. மேலும் அது நிகழ்ந்த போது நான் குத்து சண்டை இடுவதை நிறுத்திய பிறகு இதை செய்ததே கிடையாது. ஆனால் நீ இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றேன். நான் அவனுக்கு ஒரு குத்து விட்டேன். நான் அவனை குத்தி கீழே தள்ளி நான் அவனை மீண்டும் தூக்கி மீண்டும் அவனை குத்தி கீழே தள்ளினேன். I picked up 3 or 4 times and kicked him over the hill. So then I went over there and I said, that ain't right. And I picked him up and shook his hands. I said, I'm not angry with you, but I just want you to know, you can't talk to me like that. நான் அவனை 3 அல்லது 4 முறை அவ்வாறு செய்த பிறகு மலையின் மேல் உதைத்து தள்ளினேன். எனவே அதன் பின்னர் நான் அங்கு சென்றேன். நான் அது சரியல்ல என்றேன். நான் அவனை தூக்கி அவனுடைய கரங்களை குலுக்கி, நான் உங்கள் மேல் கோபம் கொள்ளவில்லை, ஆனால் நீ என்னிடத்தில் அந்த விதமாக பேச முடியாது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கூறினேன். And then when I turned and come back, the Holy Spirit was standing there at the gate, said, now bypass this. When that stake drove down, turned westward. அதன் பின்னர் நான் சுய நினைவிற்கு வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் அங்கே வாசலில் நின்று கொண்டிருந்தார். இப்பொழுது இதை தவிர்த்து விடு. அந்த முளை கீழே அடிக்கப்படும் போது மேற்கு நோக்கி போய் என்றார். This book is everything that I need. எனக்கு தேவையான ஒவ்வொரு காரியமும் இந்த புத்தகத்தில் உள்ளது. This book is a good recipe. இந்த புத்தகம் ஒரு நல்ல செய்முறையாய் உள்ளது. The way that shows to go around my trouble. என்னுடைய தொல்லையை கடந்து செல்ல அது வழியை காண்பிக்கிறது. ஆமென். That book is the Word, and that Word is God. Bypass your troubles. It'll tell you what to do. அந்த புத்தகம் வார்த்தையாய் உள்ளது. அந்த வார்த்தை தேவனாய் இருக்கிறது. உங்களுடைய தொல்லைகளை கடந்து செல்லுங்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அது உங்களுக்கு சொல்லும். 3 years ago, I heard a friend of mine, the city surveyor, lives down the lane from me, driving a stake down. I went out there and said, what's the matter, Mud?
Mr. King's son, personal friend. 3 ஆண்டுகளுக்கு முன்பு என் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள சந்தில் வசிக்கும் என் நண்பர், நகர நிலம் அளப்பவர், ஒரு முளையடிக்கும் சத்தத்தை நான் கேட்டேன். நான் அங்கு சென்று என்ன விஷயம் மட் என்று கேட்டேன். திரு கிங் என்பவரின் மகன், தனிப்பட்ட நண்பர். பில்லி, அவர்கள் இந்த சாலையை அகலப்படுத்த போகிறார்கள் என்றார். You all remember? I said it may be the bridge. I told Brother Woods, I said, hold your property. Maybe that bridge is going to come through up here. Something, the lane was tore up. Bricks, rocks, all over everything. So he said, I said, hold your property. And then when உங்கள் எல்லோருக்கும் நினைவிருக்கும், நான் அது ஒரு பாலமாக இருக்கலாம் என்றேன். நான் சகோதரர் வூட் அவர்களிடம், உங்களுடைய சொத்தை விட்டு விடாதீர்கள், ஒரு காலம் அந்த பாலம் இங்கே மேலே வரப்போகிறது, ஏதோ ஒன்று என்றேன். பாதை உடைக்கப்பட்டது. செங்கற்கள், பாறைகள் எல்லாவற்றின் மீது வீசி எறிந்தனர். எனவே அவர் கூறினார், நான் உங்களுடைய சொத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்றேன். அப்பொழுது நான், Mr. King told me that was going to happen. அது சம்பவிக்க போவதாக திரு கிங் என்னிடம் கூறினார். I went in and said to my wife sitting there, honey, there's something written about that. Thus saith the Lord somewhere. நான் உள்ளே சென்று அங்கு அமர்ந்திருந்த என் மனைவியிடத்தில், தேனே, அதை குறித்து ஏதோ எழுதப்பட்டிருக்கிறது, அது எங்கோ கர்த்தர் உரைக்கிறதாவது என்று கூறினேன். I went and got my book, looked into it. It said, it shall come to pass. 8 years later. நான் உள்ளே சென்று என்னுடைய புத்தகத்தை எடுத்து அதற்குள் பார்த்தேன். அதில் அது நிறைவேறும் என்று எழுதப்பட்டிருந்தது. அது 8 ஆண்டுகள் கழித்து. Then, when I looked at it, I said, it's time now, honey. We must turn west. அதன் பின்னர் நான் அதை நோக்கி பார்த்தபோது, நான், தேனே, இப்பொழுதே நேரமாகிவிட்டது, நாம் மேற்கே செல்ல வேண்டும் என்றேன். 2 days after that, standing in the room about 10 o'clock one morning, I went into the Spirit of God. I saw that little cluster of doves flying. Look, them little birds. அதற்கு 2 நாட்கள் கழித்து, ஒரு நாள் காலை சுமார் 10 மணிக்கு அறையில் நின்று கொண்டிருந்த போது, நான் தேவனுடைய ஆவிக்குள்ளானேன். நான் சிறிய புறா கூட்டம் பறந்து கொண்டிருந்ததை கண்டேன். அந்த சிறு பறவைகளை நோக்கி பார்த்தேன். You remember? I seen 7 angels in the form of a pyramid come rushing into me. Said, turn westward. Amen. Go to Tucson, be 40 miles northeast, and you'll be picking a cockabur or a bullheader, they call it there, off your clothes. நீங்கள் அதை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு கூட்டணி கோபுர வடிவில் 7 தூதர்கள் என்னிடத்தில் விரைந்து வருவதை நான் கண்டேன். மேலும் மேற்கே திரும்பி வடகிழக்கில் 40 மைல் தொலைவில் உள்ள டூசானுக்கு செல்லுங்கள். நீ ஒரு ஊமுள்ளை எடுத்துக் கொண்டிருப்பாய், அல்லது கடினமான ஒரு முள்ளை. அவர்கள் அதை எவ்வாறு அழைக்கிறார்கள், உன்னுடைய ஆடையில் இருந்து எடுப்பாய் என்று கூறப்பட்டது. Brother Fred Softman sitting there looking at me right now was there that morning. I'd forgot about it. சகோதரன் ஃப்ரெட் சாப்மன் அங்கே உட்கார்ந்து இப்பொழுது என்னை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தார். அன்று காலை அங்கே இருந்தார். நான் அதை குறித்து மறந்து விட்டேன். I said a blast went off like an earthquake that shook pretty near everything there was in the country. I don't see how a man could survive it. I was scared. I stood at Phoenix. You all listening in tonight. Bear me record. I preached on the sermon. Sirs, what time is it? மேலும் நான், ஒரு பூகம்பம் போன்ற ஒரு வெடி வெடித்தது. அது தேசத்தில் இருந்த ஒவ்வொரு காரியத்தையும் கிட்டத்தட்ட அசைத்தது. ஒரு மனிதன் எப்படி அதில் தப்பி பிழைக்க முடியும் என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறினேன். நான் பயமடைந்தேன். நான் பீனிக்ஸில் நின்றேன். என்றிரவு செவி கொடுத்துக் கொண்டிருக்கிற நீங்கள் யாவரும் எனக்கு சாட்சிகள். ஐயன் மீர், இதுவா சமயம் என்பதன் பேரில் நான் பிரசங்கம் செய்தேன். Where are we at? I went west. Many of you here got that tape. Many of you here heard it said year or more before it happened. நாம் எங்கே இருக்கிறோம்? நான் மேற்கு நோக்கி சென்றேன். எங்குள்ள உங்களில் அநேகர் அந்த ஒளிநடாவை பெற்றுள்ளீர்கள். எங்குள்ள உங்களில் அநேகர் அது சம்பவிப்பதற்கு ஓராண்டு அல்லது அதற்கு மேலாக கூறப்பட்டதை கேட்டிருக்கிறீர்கள். I went west wondering what was going to happen. One day I got a call from the Lord. I told my wife, I said, honey, my work is over. என்ன சம்பவிக்க போகிறது என்று யோசித்துக் கொண்டே நான் மேற்கு நோக்கி சென்றேன். ஒரு நாள் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. நான் என்னுடைய மனைவியிடம் கூறினேன், தேனே, நான் அநேகமாக என்னுடைய வேலை முடிந்து விட்டது என்றேன். I didn't know. I said, God's probably finished with me now and I'll be going home. You go get with Billy. Take your children. God will make a way for you somehow. எனக்கு தெரியாது. நான் தேவன் அநேகமாக இப்பொழுது என்னோடு முடித்து விட்டார். நான் பரலோக வீட்டிற்கு சென்று விடுவேன். நீ பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு போய் பில்லியோடு தங்கியிரு. தேவன் எப்படியோ உங்களுக்காக ஒரு வழியை உண்டு பண்ணுவார். Want to live true to God. See if the children get through school.
Raise them in the admonition of God. தொடர்ந்து சென்று தேவனுக்கு உண்மையாய் ஜீவி. பிள்ளைகள் பள்ளி படிப்பை முடித்து தேவனுடைய போதனையில் அவர்களை வளர்க்கும்படிக்கு பார்த்துக்கொள் என்றேன். She said, Bill, you don't know that's true. அவள், பெல், அது உண்மை என்று உனக்கு தெரியாதல்லவா என்றாள். I said, no, but a man couldn't survive that. நான், இல்லை, ஆனால் ஒரு மனிதனால் அதில் தப்பி பிழைக்க முடியாது என்றேன். One morning, the Lord woke me up, said, get up there, Sabine, tell him. I took a piece of paper and my Bible. ஒரு நாள் காலையில் கர்த்தர் என்னை எழுப்பி அங்கே சபினோ கான்யான் என்ற இடத்திற்கு செல்ல என்றார். நான் ஒரு துண்டு காகிதத்தையும் என்னுடைய வேதாகமத்தையும் எடுத்துக்கொண்டேன். My wife said, where are you going? மனைவியோ, நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டாள். I said, I don't know. I'll tell you when I come back. நான், எனக்கு தெரியாது, நான் திரும்பி வரும்போது நான் உனக்கு சொல்லுவேன் என்றேன். I went up in the canyon, climbed plumb up where the eagles was flying around. I was watching some deer standing there, and I knelt down to pray and raised up my hands, and a sword struck my hand. நான் பள்ளத்தாக்கிற்கு சென்று கழுகுகள் சுற்றி பறந்து கொண்டிருந்த இடத்திலிருந்து மேலே ஏறினேன். நான் அங்கே சில மான்கள் நிற்பதை கவனித்துக் கொண்டிருந்தேன். நான் முழங்காற்படியிட்டு ஜெபித்து என்னுடைய கரங்களை உயர்த்தின போது ஒரு பட்டயம் என் கரத்தில் விழுந்தது. I looked around, I thought, what's that? I'm not beside myself. Here's that sword in my hand, bright, shiny, glistening in the sun. I said, now there's not people in miles of me way up here in this canyon. Where could that come from? நான் சுற்றுமுற்று பார்த்தேன். நான், அது என்ன? எனக்கு புத்தி மாறாட்டம் ஏற்படவில்லையே. இதோ அந்த பட்டயம் என் கையில் உள்ளது. பிரகாசமாகவும் பளபளப்பாகவும் சூரிய வெளிச்சத்தில் பளபளக்கிறது என்று எண்ணினேன். நான், எப்பொழுது இங்கே இந்த பள்ளத்தாக்கில் எனக்கு மைல் கணக்கில் ஜனங்கள் இல்லை, அது எங்கிருந்து வரக்கூடும் என்று கேட்டேன். I heard a voice said, that's the king's sword. அப்பொழுது நான், அது ராஜாவின் பட்டயம் என்று கூறப்பட்ட ஒரு சத்தத்தை கேட்டேன். I said, a king knights a man with a sword. அதற்கு நான், ஒரு ராஜா ஒரு பட்டயத்தை கொண்டுதான் ஒரு மனிதனுக்கு பட்டத்தை சூட்டுகிறான் என்றேன். The voice come back said, not a king's sword, but the king's sword. The word of the Lord. Said, fear not. It's only the third pull. It's the vindication of your ministry. அவர், அந்த சத்தம் திரும்பவுமாக, ஒரு ராஜாவின் பட்டயம் அல்ல, ஆனால் ராஜாவினுடைய பட்டயம், கர்த்தருடைய வார்த்தை என்றது. பயப்படாதே, அது மூன்றாம் இழுப்பு மாத்திரமே, அது உம்முடைய ஊழியத்தின் ரோபகாரப்படுத்தலாய் உள்ளது என்றது. I was going hunting with a friend, not knowing what was going to happen. என்ன சம்பவிக்க போகிறது என்பதை அறியாமல் நான் ஒரு நண்பரோடு வேட்டையாட சென்று கொண்டிருந்தேன். And someone called me, the one that criticized me about that picture of the angel of the Lord, the one that took it. I had to go to Houston about his son, or he's going into death row, he's going to be killed in a few days. யாரோ ஒருவர் என்னை தொலைபேசியில் அழைத்தார். கர்த்தருடைய தூதரின் புகைப்படத்தை குறித்து என்னை குறை கூறிய ஒருவர், அதை எடுத்தவர். அவருடைய மகனை குறித்து நான் ஹவுஸ்டனுக்கு செல்ல வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் அவர் மரண தண்டனையில் இன்னும் ஒரு சில நாட்களில் கொல்லப்பட போவதாயிருந்தான். He met me there and threw his arms around me. He said, think the very man that I criticized comes to save my only son. Humane Society give me what they call an Oscar, or whatever you want to call it, for saving a life. அவர் என்னை அங்கே சந்தித்து தன்னுடைய கரங்களை என் மீது போட்டு, நான் குறை கூறின அதே மனிதன் என்னுடைய ஒரே மகனை காப்பாற்ற வருகிறார் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று கூறினார். மனிதாபிமானமுள்ள சமுதாயம் ஒரு உயிரை காத்ததற்காக ஆஸ்கார் விருதை, அல்லது நீங்கள் அதை என்னவென்று அழைக்க விரும்புகிறீர்களோ அதையே எனக்கு அளித்தது. Then we went back. I went up in the mountain to hunt. There, Brother Fred and I, one morning when I walked out, I'd already got my javelin and I looked and seen the place where. அதன் பின்னர் நாங்கள் திரும்பி சென்றோம். நான் வேட்டையாட மலைக்கு சென்றேன். அங்கே சகோதரன் ஃப்ரெட்டும் நானும் ஒரு நாள் காலையில் நான் வெளியே நடந்து சென்ற போது எனக்கு ஏற்கனவே என்னுடைய காட்டுப்பன்றி கிடைத்து விட்டிருந்தது. நான் அவைகள் சென்ற இடத்தை நோக்கி பார்த்து விட்டேன். I said, Brother Fred, go over on that mountain early in the morning now, about to break a day, and I'll get on the other. I won't shoot at the hog, won't kill him, but if they start over this way, that herd, I'll shoot in front of them and run them back. நான், சகோதரன் ஃப்ரெட், விடியற்காலையில் அதிகாலையில் அந்த மலைக்கு செல்லுங்கள், நான் மற்றொன்றில் ஏறுவேன். நான் அந்த பன்றியை சுடமாட்டேன், அதை கொல்ல மாட்டேன். ஆனால் அவைகள் இந்த வழியாக புறப்படுமானால் அந்த மந்தையை நான் அவைகளுக்கு முன்னால் சுட்டு அவைகளுக்கு பின்னுக்கு விரட்டி விடுவேன் என்றேன். Brother Fred went out there and there's no hogs. He waved at me and I seen him went down in the canyon, some big chasms. Sun is just coming up. I come around the other side of the hill, not thinking nothing about the prophecies. Sat down, waiting, resting. I thought, what happened to those hogs? சகோதரன் ஃப்ரெட் அங்கு சென்றார். அங்கே பன்றிகளே இல்லை. அவர் என்னை நோக்கி கை அசைத்ததை நான் கண்டேன். நான் ஒரு பள்ளத்தாக்கிற்குள் சென்றேன். சில பெரிய பள்ளங்கள், சூரியன் மேலே வந்து கொண்டிருந்தது. நான் தீர்க்க தரிசனங்களை குறித்து ஒன்றுமே சிந்திக்காமல் மலையின் மறுகரையில் சுற்றி வந்தேன். உட்கார்ந்து காத்துக்கொண்டும் இளைப்பாறிக் கொண்டும் இருந்தேன். நான்
அந்த பன்றிகளுக்கு என்ன நேர்ந்தது என்று எண்ணினேன். I picked up my, sat down like Indians do, you know, cross-legged. I looked on my overhaul leg, and there was a bullheader. I picked it up. நான் என்னுடைய இந்தியர்கள் செய்வது போல உட்கார்ந்து, உங்களுக்கு தெரியும், கால்களை மடக்கி உட்கார்ந்து கொண்டேன். என் மேல் ஆடையின் கால் பாகத்தை நோக்கின போது ஊமுழங்கு இருந்தது. அதை நான் எடுத்தேன். I said, that's strange. Here I am about 40 miles northeast of Tucson. There's my little boy Joseph sitting there waiting for me. நான், அது விசித்திரமாய் உள்ளதே, இதோ நான் டூசானுக்கு வடகிழக்கே சுமார் 40 மைல் தூரத்தில் இருக்கிறேன். அங்கே என் குட்டி பையன் ஜோசப் உட்கார்ந்து எனக்காக காத்துக் கொண்டிருக்கிறான் என்றேன். And as I started to look, I seen a herd of hogs come out about 1,000 yards from me up on the mountain. I pulled the bullheader down. I said, I'll get him. I'll go get Brother Fred and I'll hang up a piece of paper to let know which way to go on this old Katia here, and we'll get Brother. நான் பார்க்க துவங்கின போது எனக்கு சுமார் 1000 கஜ தூரத்தில் உள்ள ஒரு மலையின் மேல் ஒரு பன்றி கூட்டம் வருவதை நான் கண்டேன். நான் ஊமுள்ளை கீழே வீசினேன். நான் அவைகளை பெற்றுக்கொள்வேன். நான் சகோதரன் ஃப்ரெட்டை அழைத்து வந்து எந்த வழியாக செல்ல வேண்டும் என்பதை அறியும்படியாக நான் ஒரு துண்டு காகிதத்தை எங்கே இந்த ஓகோடிலோ செடியில் வைத்துவிட்டு நாம் சகோதரன் ஃப்ரெட்டை கூட்டிச் செல்வோம் என்றேன். Fred started up the mountain running as hard as he could on the other side. All of a sudden, I thought somebody shot me. I never heard such a blast that shook the whole country. நான் மலையின் மேல் ஏறத் துவங்கினேன். என்னால் முடிந்தளவு வேகமாக மறுபுறம் ஓடினேன். திடீரென்று யாரோ ஒருவர் என்னை சுட்டதாக நான் எண்ணினேன். அப்படிப்பட்ட ஒரு வெடி சத்தத்தை நான் ஒருபோதும் கேட்டதே இல்லை. அது முழு இடத்தையுமே அசைத்தது. And when it did, standing before me was 7 angels in a cluster. மேலும் அது நடந்தபோது எனக்கு முன்பாக 7 தூதர்கள் ஒரு கூட்டமாக நின்று கொண்டிருந்தனர். I met Brother Fred and Emily and said, what? நான் சிறிது நேரம் கழித்து சகோதரன் ஃப்ரெட்டையும் மற்றவர்களையும் சந்தித்தேன். அது என்னவா இருந்தது என்று கேட்டனர். That was it. நான், அதுதான் அது என்றேன். What are you going to do? நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? Return home, for thus saith the Lord, the 7 mysteries that's been hid in the Bible all these years. வீட்டிற்கு திரும்புங்கள். கர்த்தர் உரைக்கிறதாவது, எத்தனை ஆண்டுகளாக வேதாகமத்தில் மறைக்கப்பட்டிருந்த 7 ரகசியங்களும், These denominations and everything, God is going to open those 7 mysteries to us in the 7 seals. தேவன் 7 முத்திரைகளில் உள்ள அந்த 7 ரகசியங்களையும் நமக்கு திறக்கப் போகிறார் என்றேன். There was that circle coming up from the earth like a mist forming. When it did, it went plumb up into the mountain, began to circle on westward from the way it come. அங்கே பூமியிலிருந்து ஒரு மூடுபடி உருவாவதைப் போல அந்த வட்டம் வந்து கொண்டிருந்தது. அது வந்தபோது அது மலையின் மேல் சென்று அது வந்த வழியிலிருந்து மேற்கு நோக்கி வட்டமிட துவங்கியது. Science found it after a while 30 miles high and 25 miles across, just exactly in the circle of the pyramid. விஞ்ஞானம் சிறிது கழித்து 30 மைல் உயரமும் 25 மைல்கள் குறுக்கேயும் இருப்பதை கண்டுபிடித்தது. கூர்நுனி கோபுரத்தின் வட்டத்தில் சரியாக உள்ளது. And the other day, standing there, turn the picture to the right, and there's Jesus, as he was in the 7 church ages, the white wig on, showing supreme deity. அன்றொரு நாள் அங்கே நின்று கொண்டிருந்த போது புகைப்படத்தை வலப்பக்கம் திருப்பி 7 சபை காலங்களிலும் இயேசு வெள்ளை தலைமுடியை அணிந்திருந்த உன்னத தெய்வீக தன்மையை காண்பித்தார். He's Alpha and Omega. He's the first and the last. He is the supreme judge of all eternity. Standing there to confirm the message of this hour. அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். அவரே முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறார். அவர் இந்த மணி நேரத்தின் செய்தியை உறுதிப்படுத்த அங்கு நின்று கொண்டு எல்லா நித்தியத்திற்கும் உன்னத நியாயாதிபதியாய் இருக்கிறார். And there shall be light about the evening time. What's it all about? What was it? சாயங்கால நேரத்தில் வெளிச்சம் உண்டாகும். அது எதை குறித்தது? அது என்னவாய் இருந்தது? I went westward up on that same mountain, passing up with Banks Woods there, said throw up a rock. Say to Mr. Woods, thus saith the Lord. You'll see the glory of God. நான் மேற்கு நோக்கி சென்றேன். அதே மலையின் மேல் அங்கே பேங்க்ஸ்வுட்டுடன் கடந்து சென்றபோது ஒரு கல்லை ஏறி திரு வுட் அவர்களிடம், கர்த்தர் உரைக்கிறதாவது, நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று கூறி என்றார். The very next day, standing there, a whirlwind came down and blasted the mountains out. Rocks cut the top of the trees off about 3 or 4 feet above my head. அடுத்த நாள் அங்கே நின்று கொண்டிருந்த போது ஒரு சுழற்காற்று இறங்கி வந்து மலைகளை வெடிக்க செய்தது. என்னுடைய தலைக்கு ஏறக்குறைய 3 அல்லது 4 அடி உயரத்தில் பாறைகள் மரங்களின் உச்சியை வெட்டி சாய்த்தன. Made 3 big blasts
The brothers come run over. There was about 15 men standing there, preachers and everything else. What was it? He said, what was it? 3 பெரிய வெடி சத்தங்கள் உண்டாக சகோதரர்கள் ஓடி வந்தனர். அங்கே கிட்டத்தட்ட 15 புருஷர்களும் பிரசங்கிமார்களும் மற்ற யாவரும் நின்று கொண்டிருந்தனர். அது என்னவா இருந்தது? அவர் அது என்னவா இருந்தது என்று கேட்டார். I said, judgment is striking the west coast. நான் நியாயத்தீர்ப்பு மேற்கு கடற்கரையை தாக்கிக் கொண்டிருக்கிறது என்றேன். About 2 days after that, the earthquake almost sunk Alaska. What is this light? Up on Sunset Mountain in the Coronado Forest of Arizona. அதற்கு 2 நாட்களுக்கு பிறகு பூமி எதிர்ச்சி கிட்டத்தட்ட அலாஸ்காவை மூழ்கடித்தது. அரிசோனாவின் கரோனோடா காட்டில் உள்ள சூரிய அஸ்தமன மலையின் மேலுள்ள இந்த ஒளி என்ன? What is this strange thing that happened up there? That the people's been driving east from west, picking up the rocks that laid around there where it struck, and every one rock has 3 corners on it that it tore off. The 3 are 1. ஜனங்கள் மேற்கிலிருந்து கிழக்கே அது தாக்கிய இடத்தை சுற்றி அமைந்திருந்த கற்களை எடுக்க அங்கே மேலே நடந்த இந்த விசித்திரமான காரியம் என்ன? அவைகள் ஒவ்வொரு கல்லும் அதற்கு 3 முளைகளை உடையதாக இருந்தது. 3ம் ஒன்றாயிருக்கிறது. They're laying on desks on paperweights across the nation. What is this strange thing up on Sunset Mountain in the Coronado Forest? அவைகள் தேசம் முழுவதிலும் மேசைகளில் காகிதம் பறக்காதபடி உபயோகிக்கப்படும் பொருட்களாக பயன்படுகின்றன. கரோடனா காட்டிலுள்ள சூரிய அஸ்தமன மலையின் மேலுள்ள இந்த வினோதமான காரியம் என்ன? Junior Jackson listening in. You remember the dream he had at Antwerpen, going towards the setting of the sun. And this happened on Sunset Mountain. ஜூனியர் ஜாக்சன் இதை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் கண்ட சொப்பனத்துக்கு நான் அர்த்தமுரைத்ததை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். சூரிய அஸ்தமனத்தை நோக்கி செல்லுகிறதா? இது சூரிய அஸ்தமன மலையில் சம்பவித்தது. It's the evening time. Sunset time. The sunset message. Just setting of history. அது சாயங்கால நேரம், சூரிய அஸ்தமன நேரம். சூரிய அஸ்தமன செய்தியானது ஒரு சரித்திரத்தின் அமைப்பினூடாக A setting of prophecy, brother, being fulfilled. And it shall be light at the evening time upon Sunset Mountain in the Coronado Forest, 40 miles north of Tucson. தீர்க்க தரிசனத்தின் ஒரு அமைப்பாக சரியாக கூறினால் அது நிறைவேற்றப்படுகிறது. டூசானுக்கு வடக்கே 40 மைல் தொலைவில் உள்ள கொரடோனா காட்டிலுள்ள அஸ்தமன மலையின் மேல் சாயங்கால நேரத்தில் வெளிச்சம் உண்டாகும். Get on the map and see Sunset Peak there. That's exactly where it happened. I never knew it till the other day. அங்கே சூரிய அஸ்தமன சிகரம் இருக்கிறதா என்று வரைபடத்தில் பாருங்கள். சரியாக அங்கேதான் அது சம்பவித்தது. அன்று ஒரு நாள் வரைக்கும் எனக்கு அது தெரியாது. Everything that shall never die, it's constantly unrolling itself. From the very thing happening to the picture being Jesus standing looking at us. ஒவ்வொரு காரியமும் அது ஒருபோதும் மரிப்பதில்லை. அது தன்னைத்தானே தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. சம்பவிக்கிற அந்த காட்சியிலிருந்து இயேசு நின்று கொண்டு நம்மை நோக்கி பார்ப்பது வரை. And now exactly on Sunset Mountain, and the sunset light, the evening light has come. God vindicating himself. What is it? It is the facts that God and Christ are one. இப்பொழுது சரியாக சூரிய அஸ்தமன மலையில் மற்றும் சூரிய அஸ்தமன ஒளியில் உள்ளது. சாயங்கால வெளிச்சம் வந்துவிட்டது. தேவன் தம்மை ரூபகாரப்படுத்துகிறார். அது என்ன? தேவனும் கிறிஸ்துவும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்ற உண்மைகளே அது. The white, how many seen it? The white wig upon him as we talked in Revelation 1. See, the supreme deity, supreme authority. No other voice, no other God, no other nothing. வெளிப்படுத்தின விசேஷ 1ஆம் அதிகாரத்தில் நாம் பேசினது போல வெள்ளை தலையேங்கி அவர் மீது இருந்ததை, வெள்ளை என்பதை எத்தனை பேர் கண்டீர்கள்? பாருங்கள், உன்னத தெய்வீகம், உன்னத அதிகாரம், வேறெந்த சத்தமும் இல்லை, வேறெந்த தேவனும் இல்லை, வேறு ஒன்றுமே இல்லை. In him dwells the fullness of the Godhead bodily. The angels themselves was his wig. Amen. தேவத்துவத்தின் பரிபூரணம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. தேவ தூதர்கள் தாமே அவருடைய தலைமுடியாய் இருந்தனர். ஆமென். What's happened up on Mount Sunset? God confirming his word. That's what all this noise is about. Notice, it's God fulfilling
His promised word again of Revelations 10, 1 to 7. சூரிய அஸ்தமன மலையில் என்ன சம்பவித்தது? தேவன் தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துதல். இந்த இரைச்சல் அதை குறித்துதான். கவனியுங்கள். அது வெளிப்படுத்தின விசேஷம் 10 1 முதல் 7 முடிய உள்ள தம்முடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையை தேவன் மீண்டும் நிறைவேற்றுகிறார். And in the days of the sounding of the seventh angel's message, the mystery of God should be finished. The hidden mystery of Revelations 10, 1 to 7, the last message to the last church age. ஏழாம் தூதனின் செய்தியின் சத்தத்தின் நாட்களில் தேவ ரகசியம் நிறைவேற வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 10 1 முதல் 7 முடிய உள்ள மறைவான ரகசியம் கடைசி சபை காலத்துக்குரிய கடைசி செய்தியாகும். Fulfills exactly in this age. St. Luke 17:30, the day when the Son of Man shall be revealed. இக்காலத்தில் பரிசுத்த லூக்கா 17:30 மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளில் சரியாக நிறைவேறுகிறது. And there shall rise false prophets and false Christ, show great signs and wonders, insomuch to deceive the elected, if possible. The people still in doubt. And as usual, the church is just as puzzled. கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும் எழும்புவார்கள். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக மகத்தான அடையாளங்களையும் அற்புதங்களையும் காண்பிப்பார்கள். ஜனங்கள் இன்னமும் சந்தேகத்தில் உள்ளனர். மேலும் வழக்கம் போல் சபையானது குழப்பமடைந்துள்ளது. And the science all through Tucson, yet they're writing pieces and putting the paper way back over on Mount Lemmon, them big cameras. Didn't see it rising up from where we were standing. விஞ்ஞானம் டூசான் முழுவதிலும் அவர்கள் துண்டு துண்டாக எழுதி செய்தித்தாளில் வெளியிடுகிறார்கள். அங்கே தூரத்தில் உள்ள லெமோன் மலையில் அந்த பெரிய புகைப்பட கருவிகள் நாங்கள் நின்று கொண்டிருந்த இடத்திலிருந்து அது மேலே எழும்பி வருவதை காணவில்லை. Drifting on towards the west, showing the time is over. It can't go but a little piece there. It's at the west coast. Judgment struck just in the very way it went. Going right up over Phoenix, right on across. On to Prescott and across the mountains to the west coast. மேற்கு நோக்கி நகர்ந்து சென்று காலம் முடிந்து விட்டது என்பதை காண்பிக்கிறது. அது ஒரு சிறு துண்டே என்று அங்கே செல்ல முடியாது. அது மேற்கு கடற்கரையில் உள்ளது. அது சென்ற அதே வழியில் நியாயத்தீர்ப்பும் சம்பவித்தது. பீனிக்ஸுக்கு மேலே சென்று பிரஸ்காட்டிற்கும் மலைகளை கடந்த மேற்கு கடற்கரைக்கும் சென்று Right on up into, where was they going? Right on up into Alaska. And she's thundering, heading right that way. சரியாக அவர்கள் எங்கே சென்று கொண்டிருந்தனர்? நேராக அலாஸ்காவிற்கு சென்று கொண்டிருக்கையில் அது இடிமுழக்கத்துடன் அந்த வழியாக சென்று கொண்டிருக்கிறது. And the observatories and all of them in Tucson are still asking research of science, trying to find out what it is. So high there can't be fog, mist or nothing up there. What did it? Where's it at? டூசானில் உள்ள ஆய்வகங்கள் மற்றும் அவர்கள் அனைவரும் இன்னும் கேட்கிறார்கள். விஞ்ஞான ஆராய்ச்சி அது என்ன என்பதை கண்டறிய முயற்சிக்கிறது. மிக உயரமாக மூடுபனியோ பனியோ அல்லது மேலே ஒன்றுமே இருக்க முடியாது. அது என்ன செய்தது? அது எங்கே உள்ளது? They're just as puzzled at that supernatural halo hanging there in the sky as it was when the Magi's come in, following a star, saying, "Where is he? That's born King of the Jews." இயற்கைக்கு மேம்பட்ட ஒளிவட்டம் வானத்தில் தொங்கிக் கொண்டிருப்பதை குறித்து அவர்கள் குழப்பமடைந்துள்ளனர். வானசாஸ்திரிகள் ஒரு நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டனர். What was it? God fulfilling his word. There shall rise a star out of Jacob. அது என்னவா இருந்தது? தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார். ஒரு நட்சத்திரம் யாக்கோப்பில் இருந்து உதிக்கும். And the God of heaven promised the evening time would have evening lights. 3 years ago, this mystery was a prophecy. What time is it, sir? But now, it's history. பரலோகத்தின் தேவன் சாயங்கால நேரத்தில் சாயங்கால வெளிச்சம் உண்டாகும் என்று வாக்களித்தார். 3 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த ரகசியம், ஐயா, இப்பொழுது இது என்ன சமயம் என்ற ஒரு தீர்க்க தரிசனமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அது சரித்திரமாயிருக்கிறது. It's past. The promise is fulfilled. What time is it, sir? And what's this attraction? God fulfilling his word. He's the same yesterday, today and forever. அது கடந்து விட்டது. வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படுகிறது. ஐயா, இது என்ன சமயம்? இந்த கவர்ச்சி என்ன? தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். Let us pray. நாம் ஜெபிப்போமாக.